இந்த பகுதியில் நம்ம 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 6 சூழ்நிலை கோட்பாடுகள் 12th பாட்னி சாப்டர் 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்ப்போம். 1 மார்க் கொஸ்டின் 1 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, which of the given plant produce cardiac glycosides? Options are Calotropis, Acacia, Nepenthes, Utricularia. கீழ்கண்ட எந்த தாவரம் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது? Calotropis, Acacia, Nepenthes, Utricularia. இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். Many defense mechanisms are evolved to avoid the predation by plants. Example, Calotropis produce highly poisonous cardiac glycosides. தாவரங்களில் பல தற்காப்பு செயல்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் கொன்று உண்ணுதல் தவிர்க்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, எருக்கு இதயத்தை பாதிக்கும் நச்சுத்தன்மை உள்ள கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது. ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ கெலோட்ரோபிஸ். இதுக்கான விடை ஆ கெலோட்ரோபிஸ். இரண்டாவது கேள்வி, the plant of these groups are adapted to live partially in water and partially above substratum and free from water. இதுக்கான ஆப்ஷன் பார்ப்போம். ஜீரோஃபைட்ஸ், மீசோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ் அண்ட் ஹாலோஃபைட்ஸ். எந்த தாவர வகுப்பானது பகுதி தண்ணீரிலும் பகுதி நிலத்தின் மேல் பகுதி மற்றும் நீர் தொடர்பின்றி வாழும் தகவமைப்பினை பெற்றுள்ளது? வறண்ட நில தாவரங்கள், வளநில தாவரங்கள், நீர்வாழ் தாவரங்கள், உவர் சதுப்பு நில தாவரங்கள். இதுக்கான விடை வந்து ஹாலோஃபைட்ஸ், அது உவர் சதுப்பு நில தாவரங்கள். அடுத்த கேள்வி, Ophrys, an orchid resembling the female of an insect so as to able to get pollinated is due to phenomenon of myrmecophily, ecological equivalence, mimicry, none of these. Ophrys என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்பட்டு ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்ற செயல்முறை மிர்மிகோஃபிலி. சூழ்நிலையியல் சமானங்கள், பாவனை செயல்கள் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். இன் பி ஆர்கிட் Ophrys, the morphology of the flower mimics that of female wasp Colpa. The male wasp mistake the flowers for a female wasp and tries to copulate. This act of pseudo copulation helps in pollination. ஸோ இந்த பிக்சரில் நமக்கு பார்க்குறது வந்து பி ஆர்கிடு. இல்லை ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபீமேல் வேஸ்ப் அது போல் இருக்கிறதுனால, கோல்பா அப்படின்ற இன்செக்டோடைய ஃபீமேல் மாதிரி இருக்கிறதுனால இந்த மேல் இன்செக்ட் வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது சூடோ காப்புலேஷன் மூலிமா இங்கே பாலினேஷன் நடக்குது. ஸோ தேனீ ஆர்கிடுகளின், அது Ophrys மலர்கள் பெண் குளவியை கால்ஃபா ஒத்து காணப்படுகின்றன. ஆண் குளவி மலரை பெண் குளவி கருதி அதனுடன் புணர முற்படுகிறது. இத்தகைய போலி புணர்ச்சி செயல் மகரந்த சேர்க்கை நடைபெற உதவுகிறது. ஸோ இதுக்கான விடை வந்து மிமிக்ரி, ஆப்ஷன் சி. இ பாவனை செயல்கள். அடுத்த கேள்வி, பெடோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு ஃபாசில்ஸ், வாட்டர், பாப்புலேஷன், சாயில். பெடோஜெனிசிஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? தொல்லுயிர் படிமம், நீர், உயிர்த்தொகை, மண். இதற்கான விடையை பார்ப்போம். ஆப்ஷன் டி சாயில். ஸோ பெடோஜெனிசிஸ் என்பது மண்ணுடன் தொடர்புடையது. அதாவது மண் உருவாக்கத்தை நாம் பெடோஜெனிசிஸ் என்கிறோம். அடுத்த கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. காலம் 1 இன்ட்ராக்ஷன்ஸ், காலம் 2 எக்ஸாம்பிள்ஸ். மியூச்சுவலிசம், கமன்சாலிசம், பாராசிட்டம், பிரிடேஷன், அமென்சாலிசம். ட்ரைகோடர்மா அண்ட் பெனிசிலியம், பெலனோஃபோரா அண்ட் ஓரபேங்கி, ஆர்கிட்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ், லைக்கன் அண்ட் மைக்கோரைசா, நெப்பந்தஸ் அண்ட் டயோனியா. கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. நிரல் 1, நிரல் 2. நிரல் 1 இடைச்செயல்கள், நிரல் 2 எடுத்துக்காட்டு. ஸோ ஒருங்குயிரி நிலை, உடன் உண்ணும் நிலை, ஒட்டுண்ணி, கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை, அமென்சாலிசம். ட்ரைகோடெர்மா மற்றும் பெனிசிலியம், பெலனோஃபோரா மற்றும் ஓரபேங்கி, ஆர்கிட் மற்றும் பெரணிகள், லைக்கன் மற்றும் பூஞ்சவேரிகள், நெப்பந்தஸ் மற்றும் டயோனியா. இதுக்கான விடையை பார்ப்போம். இன்ட்ராக்ஷன் டைப் எஃபெக்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ மியூச்சுவலிசம்
So both species benefited. So examples are lichen and mycorrhiza. Commensalism, one species is benefited and the other species is neither benefited nor harmed. Orchids and lianas. Predation, one species benefited, the other species are harmed. Drosera nepenthes. Parasitum, one species benefited, the other species are harmed. Cuscuta duranta viscum. Competition, harmful for both grassland species. Amensalism, harmful for one but the other species are unaffected. Penicillium and Staphylococcus. So these are the different interaction of plants. இடைச்செயல்கள் விளைவுகள் எடுத்துக்காட்டு. ஒருங்குயிரி நிலை, இரண்டு சிற்றினங்களும் பயனடைகின்றன. எடுத்துக்காட்டு லைக்கன்கள், வேரி பூஞ்சைகள் முதலியன. உடன் உண்ணும் நிலை, ஒரு சிற்றினம் பயனடைகிறது, மற்றொரு சிற்றினம் பயனடைவதில்லை அல்லது பாதிப்படைவதில்லை. ஆர்க்கிட்கள், வன்கொடிகள் முதலியன. கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை, ஒரு சிற்றினம் பயனடைகிறது, மற்றொரு சிற்றினம் பாதிப்படைகிறது. ட்ரெசிரா நெப்பந்தஸ் முதலியன. ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை, ஒரு சிற்றினம் பயனடைகிறது, மற்றொரு பாதிப்படைகிறது. கஸ்குட்டா டுராண்டா விஸ்கம் முதலியன. போட்டியிடுதல், இரண்டு சிற்றினங்களும் பாதிப்படைகின்றன. எடுத்துக்காட்டு புல்வெளி சிற்றினங்கள். அமென்சாலிசம், ஒன்று பாதிப்படைகிறது ஆனால் மற்றொரு சிற்றினம் பாதிப்படைவதில்லை. எடுத்துக்காட்டு பெனிசிலியம் மற்றும் ஸ்டெஃபலோகாக்கஸ். இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி இ. அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, வாட் ஆர் ட்ரோபோஃபைட்ஸ்? ட்ரோபோஃபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் which behave as xerophytes at summer and behave as mesophytes or hydrophytes during rainy seasons. ட்ரோபோஃபைட்டுகள் என்றால் என்ன? கோடை காலங்களில் வறண்ட நில தாவரங்களாகவும் மழைக்காலங்களில் வளநில தாவரங்களாகவோ அல்லது நீர்வாழ் தாவரங்களாகவோ செயல்படும் தாவரங்கள் ட்ரோபோஃபைட்டுகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, why are some organisms called are euryalline and some others are ctenoalline? Euryalline, organisms which can live in water with a wide range of salinity. Examples, marine algae and marine angiosperms. Ctenoalline, organism which can withstand only small range of salinity. Example, plants of estuaries. சில உயிரினங்கள் யூரியாலைன் என்றும் மற்ற சில ஸ்டெனோஹாலைன்கள் என்றும் ஏன் அழைக்கப்படுகின்றன? யூரிஹாலைன், இவை உப்புத்தன்மை அதிகமான நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். எடுத்துக்காட்டு கடல் பாசிகள் மற்றும் கடல்வாழ் ஆஞ்சியோஸ்பம்கள். ஸ்டெனோஹாலைன்ஸ், இவை குறைவான உப்புத்தன்மை உள்ள நீரில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள். எடுத்துக்காட்டு கழிமுகத்வார தாவரங்கள். அடுத்த கேள்வி, சாயில் ஃபார்மேஷன் கேன் பி இனிஷியேட்டட் பை பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ். எக்ஸ்பிளைன் ஹவு. Soil formation is initiated by the weathering process. Biological weathering takes place when organisms like bacteria, fungi, lichen and plants help in the breakdown of rocks through the production of acids and subtle chemicals substance. உயிரினங்களால் மண் உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை விவரி. மண் உருவாக பாறை உதிர்வடைதல் முதற் காரணமாகிறது. உயிரியல் வழி உதிர்வடைதல் உருவாக மண் உயிர்களான பாக்டீரியம், பூஞ்சை, லைக்கன்கள் மற்றும் தாவரங்களின் மூலம் உருவாக்கப்படும் சில வேதிப்பொருட்கள், அமிலங்கள் ஆகியவை உதவுகின்றன. அடுத்த கேள்வி, ரைட் த காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் கேசஸ். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் அண்ட் அதர் கேசஸ் 0.93%. வளிமண்டலத்தில் காணப்படும் வளிகளின் கலவையை எழுதுக. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கான் மற்றும் இதர வாயுக்கள் 0.93%. அடுத்த கேள்வி, ட்ரா த டயக்ராம் ஆஃப் பிக்சர் பிளான்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். ஸோ ஒன்லி பிக்சர் போர்ஷன் மட்டும் வரைஞ்சால் போதும். பிக்சர் பிளான்ட் வித் இன்செக்ட், இதில் பார்ட்ஸ் பாருங்கள், லாமினா, லிட்டு, டென்ட்ரில், பிக்சர், இன்செக்ட், ஃப்ளூயிட். ஸோ this is the modification of leaf. The leaf is modified to picture for catching the insects. குடுவை தாவரத்தின் படம் வரைந்து பாகம் குறி. ஸோ குடுவை தாவரம் பூச்சியுடன் இந்த ஒரு குடுவையை மட்டும் போட்டால் போதும். அதில் பாகங்கள் பாருங்கள், இலைப்பரப்பு, மூடி, பற்றுக்கம்பி, குடுவை, பூச்சி, திரவம். ஸோ பூச்சிகளை பிடிப்பதற்காக இலையினுடைய மாறுபட்ட ஒரு வடிவமைப்பு தான் இந்த குடுவை. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள். First question, what is co-evolution? Give one example. The interaction between
organism when continuous for generation involves reciprocal changes in genetic and morphological characters of both organisms. This type of evolution is called coevolution. It is a kind of co-adaptation and mutual changes among interactive species. Examples: corolla length and proboscis length of butterflies and moth. Example: habenaria and moth. கூட்டு பரிணாமம் என்றால் என்ன? ஓர் எடுத்துக்காட்டு தருக. உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்செயல்களில் இரு உயிரிகளின் மரபியல் மற்றும் புறமைப்பியல் பண்புகளில் ஏற்படும் பரிமாற்ற மாறுபாடுகள் பல தலைமுறையை கருத்தில் கொண்டு தொடர்கிறது. இத்தகைய பரிணாமம் கூட்டு பரிணாமம் என அழைக்கப்படுகிறது. இடைச்செயல் புரியும் சிற்றினங்களில் நிகழும் ஒருங்குநிலை மாற்றம் ஒரு வகை கூட்டு தகவமைப்பாகும். எடுத்துக்காட்டு: பட்டாம்பூச்சிகள் மற்றும் அந்துப்பூச்சிகள், ஹேபினேரியா மற்றும் மோத் ஆகியவற்றின் உறிஞ்சும் குழலின் நீளம் மலரின் அள்ளிவட்ட குழல் நீளமும் சமமானவை. அடுத்த கேள்வி: distinguish floral mimicry and animal mimicry with an example for each. Floral mimicry is for usually inviting pollinators, but animal mimicry is often protective. Example: floral mimicry, the plant Ophrys, an orchid, the flower look like a female insect to attract the male insect to get pollinated by the male insect. Animal mimicry, Carassius morosus, stick insect or walking insect. It is a protective mimicry. மலரின் பாவனை செயல் மற்றும் விலங்கு பாவனை செயல் வேறுபடுத்துக. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் கொடு. பூக்களில் காணப்படும் பாவனை செயல்கள் மகரந்த சேர்க்கையாளர்களை கவரவும், விலங்கு பாவனை செயல்கள் பெரும்பாலும் பாதுகாப்பிற்காகவும் அமைந்தவை. எடுத்துக்காட்டு: மலரின் பாவனை செயல் ஒஃபிரிஸ் என்ற ஆர்கிட் தாவரத்தின் மலரானது பெண் பூச்சியினை ஒத்து காணப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி 1 மார்க் கொஸ்டினில் பார்த்துருப்போம். ஆண் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையை நிகழ்த்துகின்றன. விலங்கு பாவனை செயல் கெராஷியஸ் மொரோசஸ் என்ற குச்சி பூச்சி அல்லது ஊன்றுகோல் பூச்சி, இது ஒரு பாதுகாப்பிற்கான பாவனை செயலாகும். ஸோ ரெண்டுமே மலர் பாவனை செயலுக்கும் விலங்கு பாவனை செயலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஃப்ளோரல் மிமிக்ரிக்கும் அனிமல் மிமிக்ரிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃப்ளோரல் மிமிக்ரி, அதாவது மலர் பாவனை செயலுக்கான எடுத்துக்காட்டு பி ஆர்கிட், ஒஃபிரஸ், தேனி ஆர்கிட், ஒஃபிரஸ். ஸோ இந்த ஃப்ளவர் பாருங்கள். ஸோ ஃபீமேல் ஃப்ளவர் லுக் லைக்ஸ் இன்செக்ட். ஸோ அனிமல் மிமிக்ரி எடுத்துக்காட்டு விலங்கு பாவனை செயல் ஃபில்லியம் ஃப்ரோண்டோசம், கெராஷியஸ் மோரோசஸ். ரெண்டு பாருங்கள், இலை மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி, அப்புறம் கிளை மாதிரி இருக்கக்கூடிய இன்செக்ட். ஸோ இன்செக்ட் that look like a small shoot or branch. So insect look like a leaf. Next question: write any 3 ecologically important days. March 21, World Forest Day. April 22, Earth Day. May 22, World Biodiversity Day. June 5, World Environmental Day. July 1 to 7, Van Mahotsav Day. So this is a week long festival. So 1 week நடக்கும். செப்டம்பர் 16, இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே. சூழ்நிலையில் முக்கிய தினங்களில் ஏதாவது 3 எழுதுக. மார்ச் 21 உலக வன தினம், ஏப்ரல் 22 புவி தினம், மே 22 உலக உயிரி பன்ம தினம், ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோற்சவ தினம். ஸோ ஒரு வாரம் இது கொண்டாடப்படுகிறது. ஸோ புத்தகத்தில் ஜூலை 7 தான் கொடுத்துருக்கு, அதாவது ஜூலை 7 கொடுத்துருக்கு. ஜூலை 7 எழுதலாம், இல்லை ஜூலை 1 முதல் 7 வரை எழுதலாம். செப்டம்பர் 16 அகில உலக ஓசோன் தினம். அடுத்த கேள்வி: லிஸ்ட் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர் டு பிளான்ட்ஸ். ஃபயர் ஹேஸ் எ டைரக்ட் lethal effect on plants. Burning scares are the suitable places for the entry of parasitic fungi and insects. It brings out the alternation of light, rainfall, nutrient cycle, fertility of soil, pH, soil flora and fauna. Some fungi which grow in soil of burnt areas called pyrophilous. Example: Pyroniema confluens. தீயினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக. ஸோ தீயானது தாவரங்களுக்கு நேரடியான அழிவு காரணியாக விளங்குகிறது. எரி காயம் அல்லது எரிதலால் ஏற்படும் வடுக்கள், ஒட்டுண்ணி பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான பொருத்தமான இடங்களாக திகழ்கின்றன. ஒளி, மழை, ஊட்டச்சத்து, சுழற்சி, மண்ணின் வளம், ஹைட்ரஜன் அயனி செறிவு, pH, மண் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றில் இது மாறுபாடுகளை உண்டாக்குகிறது. எரிந்த பகுதியில் உள்ள மண்ணின்
வளரும் சில வகையான பூஞ்சைகள் எரிந்த மண் விரும்பி எனப்படுகின்றது. எடுத்துக்காட்டு பைரோனிமா கன்ஃபுயன்ஸ். அடுத்த கேள்வி, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டர்கோர் ப்ரெஷர் இன் டிஸ்பர்ஷல் ஆஃப் சீட்ஸ். கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இன் சம் பிளான்ட்ஸ் the fruit matures, tissues around seeds are converted into a mucilaginous fluid due to which a high turgor pressure develops inside the fruit, which leads to the dispersal of seeds by explosive mechanism. This is a type of seed dispersal called autogory. Example, Egbalium elaterium, squirting cucumber. விதைகள் பரவுதலில் விரைப்பழுத்தத்தின் பங்கினை விவரி. ஓர் எடுத்துக்காட்டு தருக. கனிகள் முதிர்ச்சியடைந்தவுடன் விதைகளை சுற்றியுள்ள திசுக்கள் பிசின் போன்ற அடர்த்தியான திரவமாக மாற்றமடைவதால் கனிகளின் உள்ளே அதிக விரைப்பழுத்தம் ஒன்று உண்டாக்கப்பட்டு கனியானது வெடித்து விதைகள் பரவ உதவுகிறது. எடுத்துக்காட்டு எக்பேலியம் எலட்டேரியம், பீச்சும் வெள்ளரி. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மதிப்பு வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், explain the characters of different soil horizons. ஸோ என்னென்ன லேயர் இருக்குன்னு பார்ப்போம். O horizon, organic horizon. It consists of fresh or partially decomposed organic matter. A horizon, leached horizon. It consists of topsoil with humus, living creatures and inorganic materials. Next, B horizon, accumulation horizon. It consists of iron, aluminum and silica rich clay organic compounds. Next, C horizon, partially weathered horizon. It consists of parent material of soil composed of little amount of organic matters without life forms. R horizon, parent material. It is a parent bedrock upon which underground water is found. This picture shows the layers of soils. First layer is O horizon, then A horizon, B horizon, C horizon and finally R horizon. So diagram வரணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுத்தா போதும். மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கவும். ஓ அடுக்கு. ஓ அடுக்கு என்பது கரிம பகுதி, அதாவது இலைமக்கு நிறைந்த பகுதி. இதில் துணை அடுக்குகள், அதாவது சப்லேயர்ஸ் இருக்குது. அது கேட்டாங்கன்னா எழுதலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது புதிய மற்றும் பாதி மட்கிய கரிம பொருட்களை பெற்றது. அடுத்தது ஏ அடுக்கு, திரவ பொருட்களை கசிவிடும் பகுதி. இது இலை மட்குகள், உயிரினங்கள் மற்றும் கனிம பொருட்கள் கொண்ட மண்ணின் மேர்மட்ட பகுதி. அடுத்தது பி அடுக்கு, திரட்சியான பகுதி. இது இரும்பு, அலுமினியம் மற்றும் சிலிக்கா அதிகம் கொண்ட கரிம கலவை கொண்ட களிமண் பகுதி. ஸோ ஒவ்வொரு லேயராக நம்ம சொல்லும்போது முதல்ல ஓ சொல்கிறோம், ஓ அடுக்கு, அப்புறம் ஏ அடுக்கு, அப்புறம் பி அடுக்கு, அதாவது ஓ ஹாரிசான், ஏ ஹாரிசான், பி ஹாரிசான், சி ஹாரிசான், ஆர் ஹாரிசான். ஸோ ஒவ்வொரு லேயரை பற்றி நம்ம மேலேருந்து கீழ் நோக்கி வரிச்சிட்டே வரோம். அடுத்தது சி அடுக்கு, பகுதி உதிர்வடைந்த அடுக்கு. இது மண்ணின் முதன்மை பொருளாகும். இது உயிரினங்கள் காணப்படாத குறைவான கரிம பொருட்களை கொண்டது. இறுதியாக ஆர் அடுக்கு, கற்படுகை. ஸோ ஆர் அடுக்கு என்பது ஸ்டோனி லேயராக இருக்கக்கூடியது, கற்படுகைன்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே தான் என்ன ஆகுது, அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுது, அது நிலத்தடி நீரானது சேமிக்கப்படுகிறது. ஸோ இது முதன்மை கற்படுகை. இதன் மீது தான் நிலநீரானது சேமிக்கப்படுகிறது. இந்த படத்தில் பாருங்கள், மேலே இருக்கிறது ஓ அடுக்கு, அதுக்கடுத்து ஏ அடுக்கு, அதுக்கப்புறம் பி அடுக்கு, அடுத்தது சி அடுக்கு, கடைசியாக இருக்கிறது ஆர் அடுக்கு. ஸோ இது மண்ணினுடைய நெடுக்குவெட்டு தோற்ற விவரத்தை காட்டக்கூடிய படம். இதுக்கு படம் வரையணும் அவசியம் இல்லை, கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா வரையலாம். அடுத்த கேள்வி, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் நமக்கு ஹைட்ரோஃபைட்ஸ் கொடுத்துருக்கோம், பிளான்ட் இருக்குது. அந்த 5 டைப்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் 1 மார்க் கொடுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு their ரிலேஷன் டு வாட்டர் அண்ட் தி ஏர், சப் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் கேட்டகரிஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ், submerged floating hydrophytes, rooted submerged hydrophytes, amphibious hydrophytes. So these are the 5 types of hydrophytes. First one is free floating hydrophytes. These plants float freely on the surface of water. They remain in contact with the water and air but not in the soil. Example of the Pistia and Igornia. So இந்த picture பாருங்க, first இருக்குது Pistia, then வந்து Igornia.
ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளோட் ஆகுது, பட்டு சாயிலோட கனெக்ஷன் இல்லை, வாட்டரோடையும் ஏரோட மட்டும்தான் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளோட்டிங் லீவ்ஸு, ஸ்டோலன் ஃபைப்ரஸ் ரூட்டு, ரூட் பாக்கெட்ஸ். இதில் பாருங்கள் லேமினா, இன்ஃப்ளேட்டட் பிடியோல், ஆப்செட், ஃபைப்ரஸ் ரூட்டு, ரூட் பாக்கெட்ஸ். செகண்டு, rooted floating hydrophytes. In these plants, the roots are fixed in mud, but their leaves and flowers are floating on the surface of water. These plants are in contact with soil, water and air. So rooted floating hydrophytes வந்து மூணுத்தோடையுமே வாட்டர், சாயில், ஏர் மூணுத்தோடையுமே கான்டாக்டில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நிம்ஃபியா அண்டு மார்சிலியா. ஸோ இது பிக்சரை பாருங்கள். ஸோ நிம்ஃபியா, ஸோ இதில் எதெல்லாம் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா ஃப்ளவரும் லீஃபும் மட்டும் ஃப்ளோட் ஆகுது, மற்றபடி இந்த ரூட்டானது மட்டில் புதஞ்சிருக்கு. ஸோ ஃப்ளவர், லேமினா, பிடியோல், ஃப்ளவர் பட், வாட்டர், ரைசோம், ரூட், மட். ஸோ படம் வரையணும் அவசியம் இல்லை. ஸோ டயக்ராம் கேட்டாங்கன்னா நம்ம வரையலாம். லீஃப்லெட்ஸ், பிடியோல், வாட்டர், யங் லீஃப், ரைசோம், ரூட், மட். ஸோ இது நிம்ஃபியாவோட பிக்சர், லில்லியோட பிக்சர், இது மார்சிலியா. நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர் and not in contact with the soil and air. Examples are Ceratophyllum and Utricularia. பிக்சரில் பாருங்கள், செரட்டோஃபில்லம் ஃபுல்லாக தண்ணியில் சப்மெர்ஜ்டு மூழ்கி இருக்குது, யுட்ரிகுலேரியம் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்குது. ஸோ வாட்டர், ஸ்டெம்மு, சப்மெர்ஜ்டு லீவ்ஸ். ஃபோர்த் ஒன், ரூட்டட் சப்மெர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர் அண்ட் ரூட்டட் இன் சாயில் அண்ட் நாட் இன் கான்டாக்ட் வித் ஏர். சாயிலோட கான்டாக்ட் இருக்குது, வாட்டரோட கான்டாக்ட் இருக்குது, ஆனால் ஏரோட கான்டாக்ட் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து வேலிஸ்னேரியா அண்டு ஹைட்ரில்லா. பிக்சரில் பாருங்கள், வேலிஸ்னேரியா பாருங்கள் ரூட்டடாக இருக்குது, சப்மெர்ஜாக இருக்குது, பட் அது எல்லாமே எப்படி இருக்குது, வாட்டருக்குள்ளே தான் இருக்குது. பிளான்ட்டோட எந்த பார்ட்ஸுமே ஹேரில் வந்து இல்லை, கான்டாக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ இது ரெண்டு பிளான்ட்டுக்கு வேலிஸ்னேரியா கொடுத்துருக்காங்க, ஒன்று ஃபீமேல் பிளான்ட்டு, ஒன்று மேல் பிளான்ட்டு. ஸோ ஃபீமேல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவர், ஸ்டோலன், ரூட்டு, மட். ஹைட்ரில்லாவில் பாருங்கள், ஃப்ளவரு, ஹோல் ஆஃப், சப்மெர்ஜ்டு லீவ்ஸு, பிரான்ச்சு, ரூட்ஸு, மட். லாஸ்ட் ஒன் இஸ் ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, another நேம் வந்து ரூட்டட் எமர்ஜென்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் அடாப்டட் டு போத் aquatic and terrestrial modes of life. They grow in shallow water. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் மோடுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே க்ரோ ஆகுது அப்படின்னா ஷாலோ வாட்டரில் க்ரோ ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து சாஜிட்டேரியா அண்டு ரெனன்குலஸ். இந்த பிக்சரில் பாருங்கள். ஸோ இது டெரஸ்ட்ரியல் இருக்கக்கூடியது, அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடியது, ரெண்டுத்துக்குமான அடாப்டேஷன் இந்த பிளான்ட்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாஜிட்டேரியா, செகண்ட் வந்து ரெனன்குலஸ். ஸோ ஃப்ளவர்ஸு, எமர்ஜென்ட் லீவ்ஸு, சப்மெர்ஜ்டு லீவ்ஸு. ஸோ பாருங்கள், எமர்ஜென்ட் லீவ்ஸ் வந்து தண்ணிக்கு மேலே, வாட்டருக்கு மேலே இருக்குது, சப்மெர்ஜ்டு லீவ்ஸ் வந்து வாட்டருக்குள்ளே மூழ்கி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ரெனன்குலஸ்லேயும் 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். நீர் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்கவும். நீர் மற்றும் காற்றின் தொடர்பினை பொறுத்து அவை கீழ்கண்ட வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள், நீரில் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள், நீர்நிலவாழ் தாவரங்கள். ஸோ ஒவ்வொன்றையும் விளக்கம் பார்ப்போம். முதல்ல மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். இவ்வகை தாவரங்கள் நீரின் மேற்பரப்பில் சுதந்திரமாக மிதக்கின்றன. இவை மண்ணுடன் தொடர்பு கொள்ளாமல் நீர் மற்றும் காற்றுடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு பிஸ்டியா மற்றும் ஆகாய தாமரை, அதாவது ஐகார்னியா. ஆகாய தாமரைன்றது ஐகார்னியா. படத்தில் பாருங்கள், பிஸ்டியா, ஆகாய தாமரை மண்ணோட எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் நீரோடையும் காற்றோடையும் தொடர்பு கொண்டு மிதக்கும் தாவரங்களாக காணப்படுகிறது. மிதக்கும் இலைகள், தரையில் உந்து தண்டு, சல்லிவேர்கள், வேர்பைகள். இந்த ஆகாய தாமரையில் பாருங்கள், இலைப்பரப்பு, வலி நிரம்பிய இலைக்காம்பு, நீர்மேல் ஓடுதண்டு, வேர்பைகள். அடுத்தது வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். இத்தாவரங்கள் வேர்கள் மண்ணில் பதிந்துள்ளன, ஆனால் இவற்றில் இலைகள் மற்றும் மலர்கள் நீரின் மேல் பரப்பில் மிதக்கின்றன. ஸோ இது வந்து வேறு ரூட் வந்து மண்ணில் இருக்கும், அது வேறானது மண்ணில் மூழ்கி இருக்கும், புதைந்து இருக்கும். ஆனால் இந்த இலைகளும் மலர்களும் வந்து நீர்ப்பரப்பில் மிதந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், மிதந்துட்டு இருக்கும். இத்தாவரங்கள் மண், நீர், காற்று ஆகிய மூன்றுடன் தொடர்பு கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு நிம்ஃபையா மற்றும் மார்சிலியா. நிம்ஃபையான்றது அல்லி, மார்சிலியான்றது நீர்வாழ் பெரணி.
படத்தில் பாருங்கள். ஸோ வேரூன்றி காணப்படுகிறது 2 தாவரமும். ஆனால் இலைகள் வந்து மலர்கள் வந்து மிதந்து கொண்டிருக்கிறது. ஸோ மலர், இலைப்பரப்பு, இலைக்காம்பு, மலர் மொட்டு, தரைகீழ் தண்டு, வேர்கள். அடுத்தது சிற்றிலைகள், இலைக்காம்பு, இளந்தளிர் இலை, தரைகீழ் தண்டு, வேர்கள். அடுத்தது நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். இத்தாவரங்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி உள்ளது. இவைகள் மண் மற்றும் காற்றோடு தொடர்பு பெற்றிருப்பதில்லை. முக்கியமானது, நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். அது மண்ணோடையும் காற்றோடையும் தொடர்பு இல்லாமல் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு வந்து செரட்டோஃபில்லம் மற்றும் யுட்ரிகுலேரியா. ஸோ செரட்டோஃபில்லம், யுட்ரிகுலேரியா பாருங்கள் ஃபுல்லாக மூழ்கி இருக்குது. நீர் தண்டு இலைகள் எல்லாம் மொத்தம் தண்ணிக்குள்ளே மூழ்கி காணப்படுகிறது. அடுத்தது நீருள் மூழ்கி வேரூன்றிய நீர்வாழ் தாவரங்கள். இத்தாவரங்கள் நீரில் மூழ்கி மண்ணின் வேரூன்றி காற்றுடன் தொடர்பு கொள்ளாதவை. ஸோ நீரில் முழுவதுமாக மூழ்கி இருக்கும், தண்ணியோட தொடர்பு இருக்குது, ஆனால் எதோட தொடர்பு இல்லை, காற்றோட தொடர்பு இல்லை. ஸோ எடுத்துக்காட்டு வேலிஸ்னேரியா மற்றும் ஹைட்ரில்லா. படத்தில் பாருங்கள் 2 தாவரமும் கொடுத்துருக்காங்க. பெண் தாவரம் மற்றும் ஆண் தாவரம். வேலிஸ்னேரியாவோட பெண் தாவரமும் ஆண் தாவரமும் கொடுத்துருக்காங்க. அதில் பெண் மலர், ஆண் மலர், தரைகீழ் உந்து தண்டு, வேர்கள். இங்கே ஹைட்ரில்லா பாருங்கள், மலர், நீரில் மூழ்கிய வட்ட அமைவு இலைகள், கிளை, வேர்கள். ஸோ 2 தாவரமும் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்குது, ஆனால் மண்ணில் வேரூன்றி காணப்படுகிறது, காற்றுடன் தொடர்பற்று காணப்படுகிறது. அடுத்தது நீர்நில வாழ்பவை அல்லது வேறு ஊன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள். இத்தாவரங்கள் நீர் மற்றும் நிலப்பரப்பு தகவமைவு முறைகளுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன. ஸோ இலைகள் ஆழமற்ற நீரில் வளர்கின்றன. எடுத்துக்காட்டு சாஜிட்டேரியா மற்றும் ரெனன்குலஸ். ஸோ நீர்நில வாழ்பவை அல்லது வேர் ஊன்றி வெளிப்பட்ட நீர்வாழ் தாவரங்கள், அதாவது நீர்நில வாழ்பவை அப்படின்னு சொல்லலாம், அல்லது வேர் ஊன்றி நீர்வாழ் தாவரங்கள் சொல்லலாம். ஸோ இத்தாவரங்கள் நீர் மற்றும் நிலப்பரப்பு தகவமைப்பு முறைகளுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன. இலைகள் ஆழமற்ற நீரில் வளர்கின்றன. எடுத்துக்காட்டு சாஜிட்டேரியா மற்றும் ரெனன்குலஸ். படத்தில் பாருங்கள், சாஜிட்டேரியா மலர்கள், மிதக்கும் இலைகள், நீரில் மூழ்கிய இலைகள். ஸோ நீருக்கு மேலே இலைகள் இருக்குது, நீர்களில் மூழ்கிய காணப்படக்கூடிய இலைகள், 2 விதமான இலைகள் இருக்குது. அடுத்து தரைகீழ் உந்து தண்டு, வேர்கள். ரெனன்குலஸ் அந்த படத்தில் பாருங்கள், மலர்கள், வெளிப்பட்ட இலைகள், தண்டு, நீரில் மூழ்கிய நுண் பிளவுபட்ட இலைகள். நீரில் மூழ்கிய ஒரு இலைகள் ஒரு மாதிரி இருக்கும், வெளியில் வந்து வெளிப்பட்ட இலைகள் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வேர்களும் தண்டானது, தண்டு வேர்கள்லாம் வந்து மண்ணில் புதைந்து காணப்படுகிறது. பாடம் 6 சாப்டர் 6 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இக்காலஜி. சூழ்நிலை கோட்பாடுகளிலிருந்து முக்கியமான 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் நன்றாக கற்றறிந்து தேர்வில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.